எதிர்காலத்தில் ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்களின் உயிரிழப்பை தடுக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். புனித ஹஜ் பயணத்திற்கான முதல் ஹஜ் விமானம் கடந்த மே மாதம் 25ஆம் தேதி சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்றது. புனித பயணத்தை முடித்துக் கொண்டு சவுதி அரேபியாவின் மதினா நகரிலிருந்து 170 பெண்கள் உட்பட 326 பேருடன் புறப்பட்ட விமானம் சென்னை வந்தடைந்தது. விமான நிலையத்தில் அவர்களை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புனித ஹஜ் பயணத்தின் போது வெயிலின் தாக்கத்தால் தமிழ்நாட்டை சேர்ந்த 10 பேர் உயிரிழந்ததற்கு வருத்தம் தெரிவித்தார். ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்களின் உயிரிழப்பை தவிர்க்கும் வகையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். வந்திருக்கிற ஹாஜிக்கள் எல்லாம் சொன்னார்கள், ரொம்ப சிறப்பாக இருந்தது, பயணம் வெற்றிகரமாக இருந்தது, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் அதை முறைப்படுத்தி சொல்லுவதில் அந்த நெரிசலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் என்பதை, எனவே எதிர்காலத்தில் அதை போல நடக்காமல் இருப்பதற்காக ஒரு குழுவே நாம் அமைக்க இருக்கிறோம். புனித ஹஜ் பயணம் செல்பவர்களுக்கு 25,000 ரூபாயை மானியமாக வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.